everyone, welcome back. இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் சீசன் என் டே 31 ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சக்சஸ்ஃபுல்லி 30 days கம்ப்ளீட் ஆயிருச்சு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த சேனலை. சோ நைட் 1:30 இருக்கும். திவாகர் அண்ட் வியனா ரெண்டு பேரும் பாட்டு பாடிட்டு ஜாலியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டுகெதர். அண்ட் திவாகர் வியனா கிட்ட சொல்றாங்க, வந்த கெஸ்ட் எல்லாம் என்னோட புகழை பத்தி ஓஹோ ஆஹான்னு பேசுறாங்க. நான் மக்கள் மத்தியில அவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்டேன். ஆனா சில பைத்தியங்களுக்கு புரியவே இல்ல. அவங்க என்ன கிண்டல் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கிண்டல் எல்லாம் பண்ணல, என்ன புகழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. திவாகரை அவங்க கிண்டல் தான் பண்ணாங்கன்னு திவாகருக்கு இன்னுமே ரியலைஸ் ஆகல. இந்த பிரஜன் இருக்காரு இல்லையா, ஒண்ணுக்கு ரெண்டா கேட்டுட்டு நீ எங்க பைத்தியம்னு சொல்றியான்னு சொல்லிட்டு திவாகர் கிட்ட வம்புக்கு போயிட்டாங்க. இங்க ஒரு கான்வர்சேஷன் நடக்க திவ்யா உள்ள வந்து, இங்க யாரும் பேச வேணாம், கெஸ்ட் இருக்காங்க, வெளியே போய் பேசுங்கன்னு சொன்னாங்க. அப்பதான் பாரு இன்டர்வியூர் ஆனாங்க. அப்போ திவ்யா ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க, வெளியே போய் பேசுங்க, இங்க கெஸ்ட் இருக்காங்க, வெளியே போய் பேசுங்கன்னு சொன்னாங்க. அதுதான் பாரு பத்தி நம்மளுக்கு தெரியும்ல, ஒரு விஷயம் பண்ணாதானே அதை தானே பண்ணுவாங்க. அப்போ பாரு சொன்னாங்க திவாகர் கிட்ட, ஆனா இங்கே பேசுங்கன்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு கம்பல்ஷன் வழியா எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. திவாகருமே பேசுறதுக்காக வெளியே வந்துட்டாங்க. ஆனா இந்த பாரு என்ன பண்ணாங்க, வா நம்ம உள்ள போலான்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு திவாகரை உள்ள கூப்பிட்டு போறாங்க. அப்போ திவ்யா பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னதை வேணும்னு பண்ணி காட்டுறாங்க. அண்ட் திவ்யாக்குமே இதை பார்த்துட்டு கோவம் வந்துருச்சு. திவ்யாவும் பாருமே மாத்தி மாத்தி கத்திக்கிட்டாங்க, சண்டையும் போட்டுக்கிட்டாங்க. இந்த இஷ்யூ எல்லாம் முடிஞ்சிட்டு விடிய முழிச்சிருந்தாங்க இல்லையா, அப்போ திவ்யா வியனா கிட்டயும் சுபிக்ஷா கிட்டயும் சொல்றாங்க, ப்ரோமோ பிளஸ் பார்வதி இஸ் ஈக்குவல் டு ப்ரோமோவதி ஆயிருச்சு. எப்ப பார்த்தாலும் இவங்க தான் ப்ரோமோல வராங்கன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க. காலையில டான்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு எஃப்ஜி வந்துட்டு சோஃபால படுத்து தூங்கிட்டாரு. நாய் கொலைச்சது கெஸ்ட்டுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. சோ மேனேஜர் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, யாருமே ப்ராப்பரா பண்ணல, எல்லாமே வந்துட்டு இம்ப்ராப்பரா இருக்காங்க, நீங்க மேனேஜர் தானே, நீங்க ஏன் கால் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸும் பண்ணாங்க. சேம் டைம் கம்ப்ளைண்ட்ஸும் நிறைய பண்ணாங்க. நம்மளே 2 நாள் எபிசோட்ல பாத்துருப்போம், திவ்யா அவங்க ஃபுல் எஃபர்ட் போடுறாங்க. அண்ட் இங்க வந்து ஸ்டாஃப் கிட்ட கத்துன்னு கத்திட்டாங்க. ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டு. as a common person நம்ம வெளிய வேலைக்கு போறோம்னா மேனேஜர் வந்துட்டு இந்த அளவுக்கு கத்தவும் செஞ்சிருக்க மேனேஜர் பாத்துருக்கோம், அமைதியாவே இருந்துட்டு வேலையை வாங்குற மேனேஜரையும் நம்ம பாத்துருக்கோம். ஆனா இங்க ஒரு விஷயம் என்னன்னா, திவ்யா மட்டும் விடிய உட்காந்து முழிச்சிட்டு எல்லா வேலையும் செய்யல, எல்லாருமே ஈக்குவல் எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி மேனேஜர்னாலுமே அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா. இவங்க வந்து ஹெட் மாஸ்டர் மாதிரியும் மத்தவங்க ஸ்டூடெண்ட் மாதிரியும் கத்துறது, ரொம்ப ஹார்ஷா பேசுறது, ஒரு மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கிறது, இதெல்லாமே பாக்குறதுக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருந்தது. நம்மளுக்கே கடுப்பாகுதுன்னா அங்க இருக்க ஸ்டாஃபுக்கு கடுப்பாகாதா? எல்லாரும் क्वेश्चन பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. துஷார் எல்லாம் திருப்பி பேசவே ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் கெஸ்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஹோட்டலோட ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இதுல வந்து ஸ்டார் யாருக்கெல்லாம் போச்சு அப்படின்னா, பிரவீன், வியானா அண்ட் சுபிக்ஷாக்கு போச்சு. பிரியங்காவும் செக் அவுட் பண்ணிட்டாங்க. திருப்பி வருவேன்னு சொன்னாங்க. அவங்க போகும்போது துஷார் கையில கிஸ் கொடுத்தாங்க பிரியங்காக்கு. இது வந்து பார்வதி, இது நேஷனல் டெலிவிஷன், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி துஷாருக்கு அட்வைஸ் பிளஸ் இவங்க ஏதோ கரெக்டா இருக்க மாதிரியும் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சபரி வந்துட்டு நிஜமாலுமே ஃபுல் எஃபர்ட் போடுறாரு. ஸ்டாச்சுவா யார்கிட்டயும் பேசாம இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் தான். அவரு டாஸ்க்னு வந்தா நல்லா ஆடுறாரு இல்ல. அண்ட் பாரு திவ்யா டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. பாரு சொன்னாங்க, நம்ம 2 பேரும் நல்லா ஒர்க் பண்ணல. திவ்யா பாரு முகத்தை பார்க்க கூட இஷ்டம் இல்ல, அவங்க பேசுறதுக்கெல்லாம் பதில் எங்கேயோ பார்த்துதான் பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் திவ்யா கிளியரா சொல்லிட்டாங்க, பாரு ஒர்க் ரிலேட்டட் மட்டும் பேசலாம், பர்சனலோ இல்ல முன்னாடி நடந்ததை வச்சு பேச வேணாம், அது வேஸ்ட் ஆஃப் டைம், எனக்கு அதுல பேச சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஒர்க் இருந்தா நீங்க போய் பாருங்க, நீங்க ஆல்ரெடி ஹேண்டில் பண்ணிருக்கீங்க, எல்லாத்தையும் தெரியும் உங்களுக்கு, சோ உங்க வேலையை நீங்க ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அண்ட் திருப்பியும் மஞ்சரியும் தீபக்கும் திவ்யாவை கூப்பிட்டு ரூம் கிளீனாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா, மேனேஜரை மாத்தணும், மேனேஜ்மெண்ட்டை மாத்தணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணாங்க. சோ பிக் பாஸ் இதை கேப்சர் பண்ணிட்டு மேனேஜரை மாத்தணுமா இல்ல அசிஸ்டன்ட் மேனேஜரை மாத்தணுமான்னு சொல்லி ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட வோட் கேட்கும்போது எல்லாரும் மேனேஜர் மாத்தணும்னு சொல்லிட்டாங்க. அண்ட் விக்ரம செலக்ட் பண்ணாங்க திவ்யாக்கு பதிலா. விக்ரமோட மேனேஜ்மெண்ட் இல்லையா ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான். கெஸ்ட் லஞ்சுக்கு வரும்போது கூட பாட்டு பாடி ஸ்கிட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. ஸ்கிட் பண்றது வந்துட்டு திவாகரை வச்சு பண்ணாங்க. சேம் பொண்ணுங்களை இந்த பொண்ணு பிடிச்சிருக்கா அந்த பொண்ணுங்களை பிடிச்சிருக்கான்னு சொல்லும்போது தீபக் ஸ்டாப் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய ஃபன் டாஸ்க் கெஸ்ட்டுக்குமே கொடுத்து அவங்கள ரொம்ப என்டர்டெயின்டா வச்சுக்கிட்டாங்க. தென் பிக் பாஸ் சாண்ட்ராவை கொடுத்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாங்க. பிக் பாஸ்ல ஒருத்தர் கூட சேர்த்துட்டு ஸ்டாஃப்ல ஒருத்தவங்களை ரோல் சேஞ்ச் பண்ண வைக்கணும், அப்படி இல்லைன்னா ரிசைன் பண்ண வைக்கணும், அப்படி இல்லைன்னா ஃபயர் பண்ணணும். சோ அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா ஒருத்தருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். அப்படி அவங்க பண்ணல அப்படின்னா டைரக்ட் நாமினேஷனுக்கு செலக்ட் பண்ணப்படுவாங்க. பின்ன ஸ்டாஃபோட பெட்ரூம்ல இருந்தாங்க, கெஸ்டோட பெட்ரூம்ல இருந்தாங்க. ஷீட்டை மறைச்சிட்டு பிக் பாஸ் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க போல. அப்ப ஸ்டாஃப் ரூம்ல இருந்து எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அரோரா செமையா பண்ணாங்க. இவ்வளவு நாள் ஏன் இதெல்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சாண்ட்ராக்கு கொடுத்த சீக்ரெட் டாஸ்க்ல சாண்ட்ரா பிரஜனை ஆட் பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட பார்ட்னரா. எப்போ பார்த்தாலும் கோவம், ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் அப்படி இப்படின்னு இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் விக்ரம் வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்லங்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் அவ்வளவுதான், எபிசோட் முடிஞ்சிச்சு. திருப்பி நாளைக்கு பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.